ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்ட பராக். இவர் தான் என் ஃப்ரெண்டு முத்துக்குட்டி, என் ரூம்மேட்டு. அவருக்கு திடீர்னு இன்றைக்கி முட்டி வலி வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரில. யூரிக் ஆசிட் போல் அவருக்கு முட்டி வீங்கி போச்சு. சரி, அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தோன்னே அவர் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம். படிக்கட்டில் கஷ்டப்பட்டு இறங்கி 3 மாடி இறங்கி வெளியே வந்தால் டாக்ஸியை காணோம். சரி, டாக்ஸிக்கோசம் வெயிட் பண்ணோம். அப்போது டாக்ஸி வந்துச்சு. ஏறி உக்காந்துட்டோம். டாக்ஸியில் ஏறி உக்காந்துட்டு ஏடிஎம்மில் காசு என்ன சொல்லிட்டு ஏடிஎம்மில் போயிட்டு காசு எடுத்துட்டு, ஏன்னா காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதே, காசு தானே மெயின். ஏடிஎம்மில் காசு எடுத்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து அதே டாக்ஸியில் அந்த டாக்ஸியை வெயிட் பண்ண சொல்லிட்டு அதே டாக்ஸியில் ஏறி திருப்பி போங்க வண்டி வண்டியை ஓட்டுற ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வண்டி போகுது பாருங்கள். மத்தியானம் 2:45 டைம். இப்போ ஊரே காலியாக கிடக்கும். அவ்வளோ வெயில் கொளுத்தோம். ஊரே காலியாக கிடக்கும். அப்பாங்க ரோட்டில் வண்டி வரும், கார் மட்டும்தான் ஓடும். மிச்சம் மக்கள் யாரும் ஒன்றுமே இல்லை. நைட்டு மட்டும்தான் இங்கே ஜாலியாக இருக்கும். காலியாக கிடப்பாங்க. ரோடே காலி ஓட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம். இங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ஏரியா பக்கத்தில் வந்துட்டு அது வந்து லெஃப்ட் சைடில் தான் அந்த ஹாஸ்பிட்டலு. மோஸ்ட்லி அந்த லெஃப்ட் சைடு அந்த லாஸ்ட் பில்டிங் அந்த ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் வந்துட்டோம். அல் அபீர் ஹாஸ்பிட்டல் அந்த பேர் அதுக்கு. அது பக்கத்துலேயே வந்தாச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் தெரியுதா? இதுதான் அந்த ஹாஸ்பிட்டலு. ஆமாம், ஹாஸ்பிட்டல் அந்த வண்டி நிப்பாட்டு. அபீர் மெடிக்கல் சென்டர். இங்கே தான் எங்கெல்லாம் உடம்பு சரியில்லைனா இங்கே தான் வந்தாகணும் நாங்கள். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். நம்ம ஊரில்னா கூட சொந்தக்காரங்களாம் வருவாங்க. இங்கே யாரும் இல்லை. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நடக்க முடியும். நடந்து போய்ட்டுக்கிறோம். முட்டி அப்படி வீங்கி போய் கிடக்குது. இதுதான் ஹாஸ்பிட்டலு. கேமரா எடுக்கிறேன். நானே தித்தனமாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் கேமராவை. கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பில்டிங்கில் போய்ட்டு எல்லாம் கூட்டினா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போக சொல்லிட்டாங்க. ஆர்த்தோ டாக்டர் மேலே இருப்பான்னு சொல்லிட்டு, சரி லிஃப்ட்டில் ஏற்றி மேலே கொண்டு போவோம்னு சொல்லிட்டு அவன் நடக்க லிஃப்ட்டில் ஏறி மேலே பண்ணால் 149 ரூம் நம்பர். எங்களுக்கு ஆர்த்தோ டாக்டர் கைலாஸ் சவுந்தரராஜன் ஒரு பேர். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், அதான் சென்னைக்காரர் தான். ஆலந்தூரம். அவர் கேட்டோம், எந்த ஊர் சார் கேட்டால் ஆலந்தூரம் கைலாஸ் சவுந்தரராஜன். அவரை பார்த்து சரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க, டேப்லெட் எழுதி கொடுத்தாரு. இன்ஜெக்ஷன் வெயிட் பண்ணால் இன்ஜெக்ஷன் அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு இன்னும் உள்ளே கூப்பிட்டு போகிறேன். இன்ஜெக்ஷன் நான் போட்டுங்கன்னா கேமரா எடுக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர், அதான் கேரளா சிஸ்டர் இருந்தால் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இன்ஜெக்ஷன் மிஸ்ஸாக தான் கேமரா எடுக்கிறாருல, அதனால் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரோம். வந்து ஃபார்மசி போனோம். ஃபார்மசியில் போயிட்டு அந்த மெடிசன் எழுதி கொடுத்தாங்க, ஆன்டிபயோட்டிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டேப்லெட்டும் எழுதி கொடுத்தாங்க அவருக்கு, விட்டமின் டேப்லெட் கொஞ்சம், அந்த யூரிக் ஆசிட் கம்மி வரதுக்கோசம். அதை வாங்கிக்கிட்டு டாக்ஸி ரெடி ஆச்சு. அது டாக்ஸியில் ஏறிட்டு ஓட்டுறா வண்டியை சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் தான், இந்த ஏரியாக்கிட்ட ஒரு ½ அன் ஹவரில் போயிடலாம். ஸோ இது எந்த ஏரியா தெரிஞ்சு அவங்களுக்கு இதுதான் வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஓகேவா? இதுதான் எங்கள் ஏரியா. அல் சுலைமானி ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா. இது என்னது? இதுதான் நாங்கள் இருக்க வில்லா. வந்துச்சா வில்லா. வண்டி அப்படியே ஓரம் கட்டிட்டு அவர் வந்து இந்த டிரைவர் காசு கொடுத்தாச்சு உள்ளே. பை பாய் சுக்ரான்னு சொல்லிட்டு வண்டி கிளம்புது. சரி சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டு ஏறி அவங்க நடக்க முடியல, பொறுமையாக வா சொல்லிட்டு நம்ம 3 மாடி ஏறணுமே. அந்த 3 மாடி ஏறி வேறு வண்டியிலேயே ஏதான லிஃப்ட்டு கிடையாது. ஏறி அதை எங்கள் ரூம்குள்ளே போகிறோம். இதான் எங்கள் ரூமு. 2 பேர் ஒரே ரூம் தான். ரூம்குள்ளே போனால் எங்கள் ரூமு திறக்குது. இதுதான் எங்களோட மாளிகை. அவர் ரூம் பெட்டில் உட்காந்துட்டாரு. இது என் பெட்டு. இந்த பக்கத்தில் ஒருத்தருக்கான். நான் கண்ணால் என்னோடய சூப்பர் பீஸ் எடுத்துங்களா, அதில் முடிஞ்சிச்சு.